இன்னைக்கு பசங்க 2 பேரையுமே ஸ்கூலுக்கு அனுப்பல. 2 பேருக்கும் உடம்பு சரியில்ல. ரொம்ப இருமல். இருமி, இருமி பாப்பா ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருந்தா. அதனால 2 பேருமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பர்த்தா சப்ஜி பண்ணலான்னு கத்திரிக்காய் எடுத்து சுட்டுட்டு இருந்தேன் 2 அடுப்புலயும் வச்சு ஒவ்வொரு கத்திரிக்காவையா. அப்புறம் பட்டர் காலி ஆயிடுச்சு. பட்டர டப்பால போட்டு வச்சுட்டு பால் காய்ச்சி வச்சேன். சாயா பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு சாயா குடுத்து அவங்களே எழுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த தூங்க போனா மட்டும் ரொம்ப இருமல் வந்துடுது படுத்தா. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. படுக்கும்போது இருமல் வந்துடுது. இருமுனா இப்ப ரொம்ப இருமி, இருமி வாமிட் பண்ணிட்டாளா பாப்பா. அதுக்கப்புறம் அழுதுட்டே இருந்தா. தூங்கவே இல்ல. அப்புறம் என்ன பண்றது? ஒரு வழியா தூங்குனதுக்கப்புறம் தான் நான் தூங்குனேன். அதுக்கப்புறம் காலையில வேகமா எந்திரிக்க முடியல. 6:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். பருத்தா சுட்டதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு தான் அத அத நல்லா மசிச்சுட்டு பண்ணணும். பருத்தா சப்ஜிக்கு வந்து நம்ம எந்த மசாலாவும் போட போறதில்ல. கொஞ்சமா சாம்பார் தூள் மட்டும் போடுவேன். நான் அதோட மசாலான்னு உரப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா நெறைய அதிகமா போடுவேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அதில அதிகமா வரும்போது, அந்த கத்திரிக்காய் சுட்ட வாசமும், பச்சை மிளகாயும் சேர்ந்து வரும்போது, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கும். மசாலா வேற எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்ல. கொஞ்சமா சாம்பார் தூள் மட்டும் கடைசியா சேர்க்கிறது. அப்புறம் எப்போதும் போல பராட்டா தான் பண்ணி குடுத்தேன் ஹஸ்பண்ட்க்கு. பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நைட்டு சாப்பிட்டதே ஒரு மாதிரியா நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வெறும் லஞ்ச் மட்டும் குடுத்துரு, நாஸ்டா எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள அனுப்பினதுக்கப்புறம் பசங்கள எழுப்பி அவங்கள ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு நாஸ்டா குடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணி குடுத்தாலும் நம்மளா விருப்பப்பட்டு குடுத்தா புடிக்காது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அத பண்ணி குடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இப்பதான் நம்ம ஃபீல் பண்றோம். அம்மா சமைக்கும்போது நம்ம எவ்ளோ டார்ச்சர் பண்ணுவோம் அம்மாவ. இப்ப நம்ம பசங்க பண்ணும்போது தான் நமக்கு அது புரியுது. இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க அம்மாவோட சாப்பாட. ஏன்னா நம்ம வந்து நெனச்சா போய் சாப்பிட முடியாது. பக்கத்துல இல்ல. எங்க அம்மா வந்து சமைக்கிற சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பேர் இது மாரி மிஸ் பண்றீங்க? கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணுவீங்க. அப்படி யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரீசென்ட் டேஸா நம்ம வீடியோஸ் எல்லாம் நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். ஐயோ! நம்ம வீடியோ பார்க்குறாங்களே எல்லாருக்கும் பிடிக்குதே அப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா ரெகுலரா போடுவேன். இப்போ வரைக்கும் என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்துட்டே இருக்கேன். இனிமேலும் என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுப்பேன். உங்களோட சப்போர்ட்ட என்னன்னைக்கும் எனக்கு குடுங்க.